இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மே மாதம் முழுவதுமே புறக்கணிப்பு, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் ரிஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ண போகிறோம். புறக்கணிப்பு அப்படின்னாலே நமக்கு அது ஒரு வேதனையான விஷயமா தான் இருக்குது. இப்போது ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் 2 நாள் கழித்து பொண்ணு வீட்டிலேருந்து தகவல் வருது, மாப்பிள்ளையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏன் நம்மளை புறக்கணிச்சாங்க அப்படின்னு ஒரு வேதனை வரும். இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு நல்ல வேலை, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையாக இருக்கும்போது 2 நாளில் உங்களுக்கு மெயில் வருது, அந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகலை. ஏன் நமக்கு செலக்ட் ஆகாமல் போனோம், ஏன் நம்மளை புறக்கணிச்சாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு வேதனை வரும். ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையாக தான் அது இருக்கும். ஆனால் அந்த புறக்கணிப்பிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாருமே இந்த புறக்கணிப்பை நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்படி புறக்கணிக்கப்படும் போது நம்ம அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம். நண்பர்களே, நாம் புறக்கணிக்கப்படுகிற அந்த சமயத்தில் தேவனுடைய வசனத்தை பின்பற்றி நேர்மறையான சிந்தனையோடு நாம் முதலில் அணுக வேண்டும். அப்போ தேவன் நமக்கு அந்த ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருவார். இப்போ நம்ம கூட ரெபேக்கா இருக்காங்க. இந்த மே மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கோம் அப்படிங்கிறத ரெபேக்கா நமக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்களே, புறக்கணிப்பு அதாவது ரிஜெக்ஷன்றது அந்த கரு மேகங்களை போன்றது. இதனுடைய நிழல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் படிஞ்சிருக்கு. நம்முடைய பேர், நம்முடைய அடையாளம், நம்முடைய முகவரி, நம்முடைய செயல்பாடுகள், இது எல்லாமே புறக்கணிப்பால மாறக்கூடியது. மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனா தன்னுடைய சுரூபத்துல நம்மளை படைச்ச நம்முடைய தேவன் எந்த காரணத்துக்காகவும் நம்மளை புறக்கணிக்கிறதே இல்ல. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் இணைஞ்சு புறக்கணிப்பு அதாவது ரிஜெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்குவோம். நாம இதோட உண்மை தன்மையையும் தெரிஞ்சுக்குவோம். அதை ஏசாயா அத்தியாயம் 41 வசனம் 8 மற்றும் 9 படிக்கும்போது தேவன் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, தேவன் தன்னுடைய குடும்பத்துல நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் நாம எல்லாருமே விரும்புறோம். We want to be loved. குழந்தைங்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது அவங்க அந்த டீனேஜுக்கு வரும்போது ஒரு கனவு இருக்கும். நான் நல்லா இருக்கணும், விளையாடுறதுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் நிறையா ஆசை இருக்கும். ஆனால் அப்போ என்னை யாரும் சேர்த்துக்கவே இல்லை. நான் ரொம்ப தனியாகவே இருந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கலாம் ஒருத்தருமே இல்லாத மாதிரி இருந்தது. நிறையா பொய் சொல்ல வேண்டி இருந்தது. அவங்களோட நான் பழகிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை. சில விஷயம் நான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் புறக்கணிப்பை எதிர்கொண்டேன். அது காரணமாக எனக்கு என்ன செய்யணும்னு புரியாமல் இருந்தது. எனக்கு முன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. நிறைய விஷயத்தில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு குழப்பமாக இருந்தது. என்னோட ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும், இந்த மாதிரி நிறைய பயம், வேதனை, அந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, இதை விவரிக்கவே முடியாது. நண்பர்களே, இவங்களுடைய உண்மை கதையில நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க. ஆனா தேவன் இவங்களை ஏற்றுக்கொண்டார். அதே தேவன் இன்னைக்கு உங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு. ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல புறக்கணிப்பை எதிர்கொண்டா, இல்ல அதுக்காக நீங்க ஜெபம் செய்யணும்னு விரும்பினா, CBN பிரேயர் லைன்ல நாங்க உங்களுக்காக ஜெபம் செய்ய தயாரா இருக்கோம். ஜெபத்துக்கு எங்களை கூப்பிடுங்க. எங்களோட நம்பர் 9910401010. நண்பர்களே, இன்னைக்கு நீங்க புறக்கணிப்பை எதிர்கொண்டு இருந்தா நாங்க உங்களுக்கு உத்வேகம் தர்றதுக்கு விரும்புறோம். தேவன் உங்களை விரும்புறாரு, ரொம்ப விரும்புறாரு. உங்களோட பேரை தன்னுடைய உள்ளங்கையில பொறிக்கிற அளவுக்கு அவர் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு. நண்பர்களே, தேவன் உங்களுக்காக இருக்காருன்றத நினைவுல வச்சுக்கோங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் புறக்கணிப்பிலிருந்து நம்ம மீண்டு வருவது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சி சிறப்பு பாடல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
ஹே காய்ஸ், சூப்பர் புக் சம்மர் கேம்பை தொடங்குற நேரம் வந்துடுச்சு. இந்த 3 நாட்கள்ல மாஸ்டர் ஒபீடியன்ஸ் தி அல்டிமேட் சூப்பர் பவர் ஒபீடியன்ஸோட வலிமையை பத்தி கத்துக்கோங்க. நோவா ரூத் சாமுவேல் உடன் பைபிள் அட்வென்ச்சர்ல கலந்துக்கோங்க. யாரும் பயப்படவே வேண்டாம், தேவன் நம்மோடு இருக்கிறார். இவர் ஒபீடியன்ஸோட சூப்பர் பவரை பயன்படுத்தினாரு. உங்களுடையவர்கள் என்னுடையவர்கள் ஆவார்கள், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் ஆவார். என்னை அழைக்கிற குரலை நான் கேட்டபோது நான் நீங்க சொன்னது போல பதில தந்தேன். அப்போ தேவன் என்கிட்ட பேசினாரு. சம்மர் கேம்ப்ல பைபிள் அட்வென்ச்சரோடு கிராஃப்ட் மற்றும் டான்ஸ் கூட இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக தயாராகுங்க. இன்னைக்கு www.cbnindia.org-ல ஆன்லைன் சம்மர் கேம்ப் 2024க்கு பதிவு செஞ்சுக்கோங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தேவனை பத்தி கத்துக் கொடுக்க விரும்பினா சிபிஎன் ஆதரிங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம புறக்கணிப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி வேதனையான விஷயம், ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட சைலஜா இருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனாலும் சைலஜாவுடைய மனதைரியம் குறைந்து போனதா, ஒரு புதிய வாழ்க்கையை இவங்க பெற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து சிறப்பு சாட்சி பாடல்கள் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து சைலஜாவுடைய சாட்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சைலஜாவுக்கு அவருடைய தோழியின் மூலமாக 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தேவனுடைய வசனம் கிடைத்தது. அப்போ இருந்து நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என்னோட தங்கைக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லாதனால நான் என்னோட தங்கைக்கு குழந்தை பிறக்கணும்னு ஜெபம் செய்வேன். லூக்கா வசனத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டினால் உங்களுக்கு கதவு திறக்கப்படும்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட தங்கைக்கு 6 வருஷம் கழிச்சு தேவன் ஒரு பிள்ளையை தந்தார். ஆனால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடந்த காரணத்தால் சைலஜா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தது. என்னோட வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோட அப்பா அம்மா என்னை எதிர்த்தாங்க. என்னோட உறவினர்களும் எனக்கு எதிராக இருந்தாங்க. என்னையும் என் தங்கையும் கிண்டல் செய்வாங்க. அதோட என்னோட அப்பா அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் என்கிட்ட பணமும் இல்லை, சாப்பிடவும் பணம் இல்லை. சில நேரம் சாப்பிடுவோம், சில நேரம் சாப்பிடாம இருப்போம். நான் என்னோட தங்கையை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு படிக்க வச்சேன். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் என்னால் படிக்க முடியல. நான் என்னோட தங்கையை படிக்க வச்சேன். அப்போ கூட எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட வரல, எனக்கு எதிராக இருந்தாங்க, நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எல்லா புறத்திலிருந்தும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஷைலஜா தேவனுடைய கரங்களை பற்றி கொண்டிருந்தார். அத்தோடு முன்னேறி சென்று கொண்டிருந்தார். எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டது, எதிர்ப்புகளும் இருந்தது. என்னோட அப்பா அம்மா எனக்கு நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் எங்களை தாங்கி பிடிச்சாரு. நாங்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்களை தாங்கி பிடிச்சாரு. தேவன் எங்களை தைரியமாக நிற்க வச்சாரு. அதனால் நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருந்தோம். நானும் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தேன். சைலஜா தேவனுக்குள் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் அவர் தன்னை தொந்தரவு செய்து கொண்டிருப்பவர்களை வசனத்தில் வலிமையால் மன்னிக்கவும் செய்தார். தேவன் சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் எப்படி எல்லாரையும் மன்னிச்சாரோ அப்படியே நானும் எல்லாரையும் மன்னிச்சேன். தேவன் எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு நொடியும் எங்களை தாங்கி பிடிச்சாரு. சைலஜாவுடைய வாழ்க்கையை தேவன் பரிபூர்ணத்தாலும் ஆனந்தத்தாலும் நிரப்பிவிட்டார். திருமணம் செஞ்சுக்கிற நேரம் வந்தப்போ தேவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார், குழந்தைகளை தந்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தேவன் என்னை ஒரு சாட்சியா நிற்க வச்சிருக்காரு. தேவன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணாரு. நன்றி சைலஜா. உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம குடும்பத்திலே யாராவது ஒருத்தங்க நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே வேதனையை தான் சைலஜாவும் அனுபவிச்சிருக்காங்க.
ஆனால் மற்றவங்க நமக்காக ஜெபம் செய்யும்போது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தர்றாரு. நீங்களும் இதே மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? அல்லது நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, நீங்கள் இலவச ஆலோசனையும் பெறலாம். எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. உங்களுக்காக இலவச ஆலோசனை தரதுக்கு நிபுணர்கள் காத்துட்ருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒருத்தர் மனநல மருத்துவர்கிட்ட போனார். எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர் அப்படின்னு போய் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர், இல்லை டாக்டர், எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, என்னால் இதை மீண்டு வரவே முடியாது, இந்த உலகத்திலேயே ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அவர் சொல்கிறாரு. பொறுமையாக கேட்டுட்டு இருந்த இந்த மனநல மருத்துவர் என்ன பண்ணார், சுவரில் மாட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை காமிச்சார். கொஞ்சம் அதை பாருங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்ததுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த ஃபோட்டோவில் இருந்தார். அவருக்கு அதை காமிச்சார். இந்த உலகத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னார். அவர் எப்படி பார்த்துட்டு அவர் சொன்னார், எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் மனிதனாக இங்கே வந்தார், ஆண்டவர் தான் மனிதர்களையும் படைத்தார். அந்த மனிதர்கள் அவரை புறக்கணித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, சிலுவையில் அடைச்சாங்க. கடைசியில் அவர் உயிரையே நமக்காக விட்டார். அந்த சமயத்தில் சீடர்கள் கூட அவர் கூட இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டார். அதனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த வேதனையை ஆண்டவரால் உணர முடியும். அத்தனை புறக்கணிப்புகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதிலிருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு அவரால் மட்டுமே முடியும். இந்த உலகத்திலேயே ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அனுபவித்ததுலேருந்து நீங்கள் அதிகப்படியான புறக்கணிப்பை நிச்சயமாக அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி ஜெபம் செய்யுங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவரையுமே மட்டும் பார்த்து, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு எப்படி உடல் சிலிர்க்குதுன்னு பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரு? நமக்காக தான். நம்ம அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய உயிரையே நமக்கு கொடுத்துருக்காரு. நண்பர்களே, அதனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புறக்கணிக்கப்பட்டவர் தான். அதனால் அவருக்கு உங்களுடைய உணர்வு நன்றாகவே தெரியும், அவரால் அதை உணர முடியும். நீங்கள் அவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. நேர்மறையான சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது எங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஸ்டூடியோ ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இதில் அதிக இடம் இருக்குது. இது ஒரு பெரிய ஸ்டூடியோ.
லைட்டிங் ரொம்ப அருமையாக பண்ணப்பட்டிருக்கு. கேமராஸும் ரொம்ப ஸ்பெஷலான ஹை எண்ட் கேமராஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்டுடியோவை மெயின்டைன் பண்றதுங்கிறத ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்டுடியோங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் செட்டப், அப்புறம் குவாலிட்டி, டிசைன் அப்படின்னு இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா முன்னமே ஃபேப்ரிகேட் பண்ணி வைக்கப்பட்ட செட்ஸ் தான். ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய செட்ஸை உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது இல்லையா? கேமராவை லெஃப்ட் ரைட் நகர்த்தினாலே ஒரு ரெடிமேட் செட் இருக்கும். இதில் ஹைஜீன் மிஷின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் நிறைய பேர் பேக்ரவுண்டில் இருக்காங்க. பிகாஸ் இது ஒரு டெலிவிஷனில் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னன்னா சிபிஎனோட டீம் தான் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே குறிக்கோளோட வேலை பார்த்தாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம் டெல்லி குர்கிராம் ஏரியாவில் ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியான டீம். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் புறக்கணிப்பை பற்றி நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எல்லாருமே நம்மளை நேசிக்கணும், எல்லாரும் நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அப்படி நடக்காத போது நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக அந்த வேதனையை நம்ம அனுபவிக்கிறோம். அதுலேருந்து மீண்டு வரணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் செய்யணும். அதுதான் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. நல்லா மண்டிட்டு ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு அழுக வருதா, நல்லா அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் புறக்கணிப்பை சந்திக்கிறோம் சுவாமி. இப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவங்க புறக்கணிப்பை அனுபவிச்சிருந்தாங்கன்னா ஆண்டவரே, உங்களால் அதை உணர முடியும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. யாருமே இல்லாமல் தனிமையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய உணர்வை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆண்டவரே. வெற்றியை தர முடியும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே அது கூடும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பலனை தாங்க சுவாமி. காண்கிறவர்கள் கண்களில் தயவை கட்டளையிடுங்க சுவாமி. நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்க ஆண்டவரே. புறக்கணிப்பிலிருந்து நாங்கள் மீண்டு வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக இன்றைக்கான வேத வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நண்பர்களே, வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார், அப்பா, அம்மா, பிள்ளைங்க, நண்பர்கள் யாருனாலும் உங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் எப்பவுமே உங்களை புறக்கணிக்காத ஆண்டவர் நமக்கு இருக்காரு. நம்ம தேவனுடைய அன்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் புறக்கணிக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மை போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நம்ம உணர்வு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே புறக்கணியாத ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். உங்கள் மனசை நீங்கள் தளர விடாதீங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் மனசை விட்டுறாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இருக்கார். எந்த சூழ்நிலையில் யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு தேவன் ஆண்டவர் இருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ என் தாசன்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கோங்க. ஜெபம் செய்யுங்க. அப்போ நீங்கள் அந்த புறக்கணிப்புலேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க.
நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இப்போது உங்களுக்கு சத்தீஸ்கர்லேருந்து ஒரு ஆராதனை பாடல் வருது. பார்த்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். இதுடன் நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. छोड़ सरगला भुइया माइस मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा। घुमर घुमर के रोग हटाइस मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा। रोग पापला चढ़ के हटाइस हो, रोग पापला चढ़ के हटाइस क्रूस पे यीशु राजा गाँव राजा। मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा, मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा। हटाइस मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा। सरग में मोला राह दिखाइस मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा का, मोरे यीशु राजा। यीशु बिना नहीं है कौन बचैया हो, यीशु बिना नहीं है कौन बचैया। वो ही है जी के तरैया राजा, मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा, मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा। इतियोपी का बर मन लगावो, इतियोपी का बर मन लगावो। कहीं से पाके हरैया राजा, मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा, मैं तोरे चुगुल्ला गाऊंगा मोरे यीशु राजा, मोरे यीशु राजा, मोरे यीशु राजा।